ஹலோ! இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கில இருக்கக்கூடிய ஒரு கிளீன் கேர்ள் மேக்கப் லுக் தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து நீங்க ஒரு பிகினர் உங்களுக்கு வந்து மேக்கப்னா என்னன்னே தெரியாது அப்படின்றவங்க கூட வந்து ரொம்ப ஈஸியா வித்தின் 5 மினிட்ஸ்ல வந்து ஒரு மோஸ்ட்லி வந்து நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 ப்ராடக்ட்ஸ் தான் நான் ஃபுல் வீடியோல நான் யூஸ் பண்ண போறது. ஸோ இந்த மேக்கப் லுக்ல நம்ம ஒரு எப்படி ஒரு கிளியர் ஒரு கிளீன் ஸ்லீக் லுக் தான் நம்ம கொண்டு வர போறோம். ஸோ என் ஸ்கின் டோன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, நெறைய பிக்மென்டேஷன்ஸ் இருக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரா இந்த ஸ்கின் டோன்ல வந்து ஒரு கிளீன் லுக் எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கின் கேர் எசென்ஷியல்ஸில் ரொம்ப முக்கியமான ஒன்றுனா கூட இது சொல்லலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் நான் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கூட சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணும்னா டோனர் யூஸ் பண்ணலாம். எனக்கு டோனர் யூஸ் பண்ணலை. எனக்கு ப்ளஸ் வந்து நம்ப இந்த மேக்கப் லுக் ரொம்பவே ஒரு சப்டலாக ஒரு சாஃப்ட் கிளாம் லுக் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹெவி மேக்கப் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு மாய்ஸ்சரைசரோட நான் டோனர் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். எப்பவுமே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டேஷன்னு பார்த்தோன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஈஸிலி ஒரு ட்ரக் ஸ்டோர் பெஸ்ட் ஃபவுண்டேஷன்னு பார்த்தோன்னா, மேப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் சொல்லலாம். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தோன்னா, இது எந்த ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது என்னென்னா மேக் ப்ளஸ் வந்து மேக்கப் ஃபார் எவர் அப்புறம் ஸ்மாஷ் பாக்ஸ் இந்த 3 ஃபவுண்டேஷன்லேயுமே வந்து கண்டிப்பாக லாங் ஸ்டே இருக்கும். அதில் லாங் ஸ்டேன்னு பார்த்தா இந்த 3 ஃபவுண்டேஷன் தான் பெஸ்ட். ஆனால் இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம லேட் பண்ணோம்னா கூட அது வந்து அப்படியே காஞ்சி கொஞ்சம் திட்டாக இருக்கும். கொஞ்சம் பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்காது. ஸோ ஆனால் இந்த ஃபவுண்டேஷனில் அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் லேட் பண்ணால் கூட கொஞ்சம் ஈஸியாக எனக்கு வந்து ஒரு அப்ளை பண்ண முடியுது. ப்ளஸ் வந்து எந்த ஃபவுண்டேஷனுமே வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா அது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகும். ஸோ நான் இப்போ ஃபேஸ்க்கு ப்ளஸ் வந்து நான் நெக் ஃபுல்லாக வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது செட் ஆகிறதுக்கு இப்போ எப்போவுமே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா அது இன்னும் நல்லா செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கன்சீலரும் நான் வந்து மேப்ளினில் தான் இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவெண்ட் எரேசர் கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் கன்சீலர்னு பார்த்தோன்னா நான் இதில் யூஸ் பண்ணுறது வந்து என்னோட ஆக்சுவல் ஸ்கின் ஷேடே நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஆப்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா கன்சீலரில் நம்ம ஒரு ஷேட் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போச்சுனாலோ இல்லை ரொம்ப கம்மியாக டார்க் ஷேட் எடுத்தோம்னாலோ வந்து அது மட்டும் கொஞ்சம் ஆக்வர்டாக ஒரு தனியாக தெரியும். ஸோ அந்த இஷ்யூ இருக்காது நீங்கள் நம்மளோட ஸ்கின் டோன்லேயே வந்து கன்சீலர் சூஸ் பண்ணுறோன்னா. நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபவுண்டேஷன் ப்ளஸ் கன்சீலர் இது 2மே மெயினாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐலைனர் நம்ம ஒரு யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஐஸ் வந்து எப்பவுமே இது 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் கண்ணு கொஞ்சம் அது ஷ்ரிங்க் ஆன கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ ஐலைனர் போட்டிருக்கேன். அதுவும் தின்னாக கொஞ்சம் போட்டோம்னா அது ரொம்ப ட்ரமாட்டிக்காக தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேப்ளின் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இப்போது ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் இது ரிலீஸ் ஆச்சு. வெனில் இங்க் ஷேட் நம்பர் 120 பஞ்சி ஷேடு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லிப் கிளாஸில் வந்து நாட் ஃபோர் சில்க் லிப் கிளாஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா என் ஸ்கின் டோனுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு மீடியம் இந்த மாதிரி ஒரு வீட்டிஷ் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா இந்த 2 லிப்ஸ்டிக்கும் வந்து ஒரு மஸ்ட் ஹேவ்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த 120 பஞ்சி ஷேட் லிப்ஸ்டிக் வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இது ஒரு மேட் லிப்ஸ்டிக். ஆனால் மேட் லிப்ஸ்டிக்லேயே இருக்க ஒரு குணம் என்னென்னா அது கண்டிப்பாக நம்ம என்ன தான் லிப் பாம் யூஸ் பண்ணாலும் நம்ம லிப்ஸை வந்து ஒரு ட்ரை ஆக்கிடும். ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து இதில் கிடையாது. நம்ம கொஞ்சம் எவ்வளோ நேரம் நான் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ரொம்பலாம் ட்ரை ஆன ஒரு ஃபீல் இல்லை. ப்ளஸ் வந்து ஒரு ஸ்கின்க்கும் வந்து ஒரு ஸ்கின்னில் இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணதும் நான் அடுத்த ஷேட் வந்து நாட் ஃபோர் சில்க் லிப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு பிங்க்
ஷேடில் ஒரு சாஃப்ட் க்ளோ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கான்டர். ஸோ கான்டர் வந்து நான் அகைன் என் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்டர்னா என்னோட இந்த மேக் லிப்ஸ்டிக்னு கூட சொல்லலாம். ஸோ கான்டர் வந்து நிறைய பேருக்கு செட் ஆகும். ஸோ எனக்கு வந்து இந்த கான்டர் வந்து இப்போ வரைக்கும் அதை நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு மூலையாக தூங்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த லிப்ஸ்டிக்கே வந்து சூட் ஆனதுனால. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர். ஹைலைட்டர் வந்து நான் என்னோட ஐ ஷேடோ பேலெட்டில் ஒரு ரோஸ் கோல்டு ஷேடு வந்து நான் ஹைலைட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். பெஸ்ட்டாக இருக்கும். ஹைலைட்டரும் வந்து நம்ம ஒரு ஒரு ரொம்ப டார்க் ஷேட் யூஸ் பண்ணோன்னா அது வந்து நமக்கு கான்டர் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப ஒரு மீடியம் ஷேடு இருந்ததுன்னா கரெக்டாக ஒரு ஹைலைட்டரோட வேலையை பார்க்கும். ஸோ இது வந்து நான் ரொம்ப ட்ராமேட்டிக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து ஆப்வியஸாக தெரியும். ஸோ நான் சீக் போன் ப்ளஸ் வந்து ஃபோர்ஹெட்டில் வந்து ரொம்ப சப்டலாக ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் வந்து ரொம்ப ஒரு ஆப்வியஸ் மேக்கப் லுக் கிடைக்காது. ரொம்ப நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாததுனால. ப்ளஸ் வந்து நீங்கள் கலர் பொண்ணு வேணும்னா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேக்கப் லுக் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். நான் இதில் வந்து ஒரு லூசர் வச்சு ஒரு மேக்கப் லுக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேக்கப் லுக் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து ஒரு மோர் தென் 5 மினிட்ஸ் கூட எடுத்திருக்க மாட்டேன். அதுவும் வந்து மினிமல் ரொம்ப ஒரு 2 to 3 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி மீதி இது அந்த ஐ ஷேடோ பேலட் அப்புறம் ஐலைனர் இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். மெயினாக நமக்கு தேவையான ஒரு 2 to 3 ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு ப்ரோ லுக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு க்ளீன் கேர்ள் மேக்கப் லுக்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம ரொம்ப மினிமலாக நோ மேக்கப் லுக்கில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாடா பாய்.